இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் சூளுரையை செயல்படுத்தி கழக ஆட்சியை மீண்டும் மலர செய்வோம். தமிழ்நாட்டின் பெருமைகளை நிலைநாட்டி நல்லாட்சி வழங்கிட உறுதி ஏற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மடல். இன்றைய இருள் மிகுந்த விடியாதிமுக அரசு எப்படியெல்லாம் மக்களை அலைக்கழித்து அஞ்சி அஞ்சி வாழ செய்கிறது என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். எப்போது தேர்தல் வரும், அம்மாவின் அரசை எப்போது மீண்டும் அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக மக்கள் காத்து கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விஸ்வாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. கோவையில் புனரமைக்கப்பட்ட அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வ மாளிகையை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்து பார்வையிட்டார். அம்மாவின் வரலாற்றை பெருமைப்படுத்தும் விதமாக அலுவலகத்தில் ஒளிரும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமாக மாற்றுவோம் என சொன்னவர்கள் இப்போது வேலை செய்த கூலியை கூட 4 மாதமாக கொடுக்கவில்லை எனவும் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த விடுதி காவலாளி போக்சோவில் பிடிபட்டார். இரவு நேரத்தில் கழிவறைக்கு சென்றபோது காவலாளி பாலியல் தொல்லை கொடுத்தது அம்பலம். ஈரோடு மாவட்டம் பவானியில் ஓடும் பேருந்தில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தனியார் பேருந்து நடத்துனர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்ட நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மைசூருவிலிருந்து சென்னை வந்த காவேரி விரைவு ரயிலில் பெண்ணை மிரட்டி கைப்பையை பறித்த சென்னையைச் சேர்ந்த காவலர் பிடிபட்டார். வேலையே பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறையினரை பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை காசிமேடு பகுதியில் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி அநாகரிகமாக நடந்து கொண்ட 40 வயதுடைய நபர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே 16 வயது பள்ளி மாணவியை கடத்திய 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். பள்ளியில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இளைஞர்கள் விடியாதிமுக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் முறையான வழிகாட்டுதலின்றி ஒழுக்கத்தை மீறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 17 வயது சிறுவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விடியாதிமுக அரசு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முறையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் வீட்டில் தனியாக இருந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் 34 வயதான நபர் போக்சோவில் சிக்கினார். 4 ஆண்டு கால ஆட்சியில் குழந்தைகள் பெண்கள் வீட்டில் தனியாக கூட இருக்க முடியாத அவல நிலையை ஏற்படுத்திவிட்டு அப்பாவை திணித்து ஸ்டாலின் அரசு விளம்பரம் தேடுவதாக மக்கள் கடும் விமர்சனம். அரியலூர் மாவட்டம் அகரம் கிராமத்தில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த இளைஞர் சிக்கினார். விடியா அரசின் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து வரும் நிலையில் கிராம மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த நபர் உட்பட 2 பிடிபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ வழக்கில் சிக்கினார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளை ஆபத்து சூழ்ந்து வரும் நிலையில் அப்பா என விளம்பரம் செய்பவர் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி.
முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறையில் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் விசாகா கமிட்டி மறுசீரமைப்பு. துறை ரீதியாக பாலியல் வழக்குகள் அதிகரித்துவிட்ட நிலையில் தற்போதுதான் விசாகா கமிட்டி சீரமைக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் ஆட்சியாளர்களின் விளம்பர மாடலை அரசு அதிகாரிகளும் செய்ய தொடங்கிவிட்டதாக விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 200 கிலோ புகையிலை பொருட்களுடன் 5 பேர் பிடிபட்டனர். சிறு சிறு வியாபாரிகள் மட்டும் அடிக்கடி சிக்கும் நிலையில் மொத்த வியாபாரிகளை இதுவரை விடிய அரசின் ஏவல் துறை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என பொதுமக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட 491 கிலோ குட்கா பொருட்களுடன் கர்நாடகாவைச் சேர்ந்த 2 பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குட்கா பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மது போதையில் தகராறு செய்த நபரை ஆட்டோ ஓட்டுநர் இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற கொடூரம். முதல் கையெழுத்து மதுவிலக்கு என பொய்கூறி ஆட்சிக்கு வந்த விளம்பர பிரியர் ஸ்டாலின் மூளை முடுக்கெல்லாம் மதுக்கடைகளை திறந்து கொண்டே இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை காவலர்கள் கண்முன்னே வழக்கறிஞர்கள் அடித்து கொலை செய்த கொடூரம். தங்கள் கார் கதவை திறந்து மூடியதால் ஆத்திரத்தில் கொலை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவர் மர்ம நபர்களால் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்ட கொடூரம். மர்ம நபர்களை கைது செய்ய கோரி உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியல். சென்னை தண்டையார்பேட்டையில் காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் புகுந்த மர்ம நபர் வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல் இணை ஆணையாளரின் அலுவலகத்திற்கே பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு ரவுடிசம் அதிகரித்துள்ள அவலம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பட்டாக்கத்தியுடன் சிக்கிய இளைஞர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். போதைப் பொருள் புழக்கத்தால் சீரழிந்திருக்கும் தமிழகத்தில் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதாக மக்கள் விமர்சனம். சென்னை கொடுங்கையூரில் இளைஞர்களை கட்டையால் தாக்கிய கும்பல் பணத்தை பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதற்றம். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை காரணமாக மருத்துவ மாணவர்களுக்கான கவுன்சிலிங் வைப்பு தொகையை கடந்த 5 மாதங்களாக திருப்பித் தராமல் மருத்துவ கல்வி இயக்ககம் இழுத்தடிப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. எழுதாத பேனாவுக்கு சிலை போன்ற விளம்பர திட்டங்களுக்கு வீணாக செலவு செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு மாணவர்களின் வைப்பு தொகையை திரும்ப கொடுக்க மனம் வராதது ஏன் என பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கேள்வி. தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் 80% மாணவ மாணவிகளுக்கு தமிழகே முறையாக எழுத படிக்க தெரியவில்லை என்று முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. ரசிகர் மன்ற தலைவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினால் மாணவர்களின் கல்வி சூழல் இப்படித்தான் இருக்கும் என்றும் தரமான கல்வியை எதிர்பார்க்க முடியாது எனவும் மக்கள் ஆதங்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், வழிப்பறி, திருட்டு போன்ற குற்ற செயல்கள் அதிகமாக நடைபெற்று வரும் நிலையில் 350 போலீசார் மட்டுமே பணியில் உள்ளதாக குற்றச்சாட்டு. காவல்துறையில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் பணியிடங்களை முறையாக நிரப்பி குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது வழக்கம் போல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாரா என மக்கள் கேள்வி. திராவிட மாடல் அரசின் டாஸ்மாக் கடைகளில் 3 மாதங்களுக்கு மேலாக இருப்பில் உள்ள பழைய மது வகைகளை விரைவாக விற்பனை செய்ய உத்தரவு. ஏற்கனவே மது பாட்டில்களில் பூச்சி உள்ளிட்டவை இருப்பதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பழைய மதுபான வகைகள் எப்படி பாதுகாப்பானதாக இருக்கும் என மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் மலை போல் குவிந்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் பாணியில்
மெரினா கடற்கரையில் போட்டோஷூட் நடத்திய மேயர். சென்னை கடற்கரையை சுத்தம் செய்வதற்கு ஏற்கனவே தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேயர் பிரியா எதற்காக இது போன்ற படப்பிடிப்பில் ஈடுபடுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது என்று விமர்சனம். தமிழகத்தில் 6000க்கும் மேற்பட்ட பிளே ஸ்கூல்கள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வரும் நிலையில் கேள்விக்குறியாகும் குழந்தைகளின் பாதுகாப்பு. 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கக்கூடாதென நீதிமன்ற உத்தரவு இருந்தும் வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு போன்ற இடங்களில் பல்வேறு பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழக மின்பகிர்மான துறைக்கு C- கிரேடு வழங்கப்பட்டு 48வது இடத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை வெளியிட்டுள்ள பட்டியலில் அம்பலம். மொத்தமுள்ள 52 மின் நிறுவனங்களில் தமிழ்நாடு 48வது இடத்தில் உள்ள நிலையில் மாநிலத்தின் மின் பகிர்மான தரம் மோசமான நிலையில் இருப்பது தரவுகள் மூலம் அம்பலம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சுற்றுவட்டார பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 2 பிடிபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் லாட்டரி சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலிருந்து ரயில் மூலம் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசி பிடிபட்டது. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விவசாய இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் கொண்டுவர திட்டமிடும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்த விவசாய ஆதரவு திட்டங்களை செயல்படுத்தவில்லை என திருச்சியில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்க மாநாட்டில் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு நகர பேருந்து மோதி தாய் கண்முன்னே 9 வயது மகள் பலியான சோகம். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் பழுதாவதும் விபத்துக்குள்ளாவதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் வேலந்தாவலம் பகுதியில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து சாலை தடுப்பு சுவர் மீது மோதி விபத்து. விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் அலட்சியம் காட்டுவதால் பயணிகள் அச்சத்துடன் பயணம் மேற்கொள்ளும் அவலம். தமிழக அரசு பள்ளிகளில் 500 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட ஹைடெக் லேப்களில் திராவிட மாடல் முதல்வரின் நான் முதல்வன் விளம்பர படங்கள் மட்டுமே ஒளிபரப்பப்படுவதாக ஆசிரியர்கள் வேதனை. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி தொடர்பான பாடத்திட்டம் உருவாக்கப்படாததால் நிதி வீணடிக்கப்படுவதாகவும் இத்திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் வீட்டு வாடகை கடந்த ஆண்டில் சராசரியாக 7.4% உயர்ந்துள்ள நிலையில் சென்னையில் 22.2% அதிகரித்திருப்பதாக தகவல். சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு உள்ளிட்ட திராவிட மாடலின் கட்டண கொள்ளைதான் இந்த வாடகை உயர்வுக்கு காரணம் என மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஆளில்லாத வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகைகள் மற்றும் 80,000 ரூபாய் திருட்டு. விடியா திமுக அரசின் காவல்துறையினர் முறையான ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் திருக்கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் இயக்கிய கார் மோதி வீட்டின் முன்பு கோலமிட்டுக் கொண்டிருந்த பெண் உயிரிழந்த பரிதாபம். வீட்டிலிருந்து காரை வெளியில் எடுத்தபோது காரின் அடியில் சிக்கிக் கொண்ட அவலம்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சிமெண்ட் கலவை ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரியும் சரக்கு வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சரக்கு வேன் தீப்பற்றி எரிந்ததில் ஓட்டுநர் தீயில் கருகி உயிரிழந்த பரிதாபம். பவானி ஆற்றில் சாய தொழிற்சாலைகளின் கழிவு நீர் மற்றும் நகராட்சி கழிவு நீர் கலக்கப்பட்டு வருவதால் அதன் நீர் மாசடைந்து குடிப்பதற்கு தகுதியற்றதாக மாறியுள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் பவானி ஆற்றின் நீரை பயன்படுத்த வேண்டாம் என அரசு அறிவித்துள்ள நிலையில் கழிவு நீர் கலப்பதை முன்னரே தடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தண்ணீர் பாய்ச்சும் குழாய்களை திருடி விற்ற தோட்டக்கலைத்துறை அலுவலர் உட்பட 3 சிக்கினர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக திராவிட மாடல் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களை திருட்டில் ஈடுபடும் அவலம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. கெண்டை, கிழுத்தி, ஜிலேபி, குரவை போன்ற விதவிதமான மீன்களை பிடித்த மக்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை இன்று மதியம் 2:30 மணி முதல் இரவு 12 மணி வரை கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவிப்பு. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடனும் சுற்றுலா பயணிகள் கடற்பகுதிக்கு செல்லவும் தடை விதிப்பு. கடலூர் மாவட்டம் வடலூரில் சொகுசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயம். 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். தெலுங்கானா மாநிலத்தில் மர்ம நோய் காரணமாக 3 நாட்களில் 2500 கோழிகள் இறந்துள்ளதாக தகவல். இந்த நோய் தமிழகத்திற்கு பரவும் அபாயம் இருப்பதால் சுகாதார அதிகாரிகள் நோய் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் தந்தையை மகனை கத்தியால் குத்தி கொலை செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சொத்து தகராறு காரணமாக நடு ரோட்டில் வைத்து 15 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக வாட்டிகன் நிர்வாகம் அறிவிப்பு. கடந்த 14ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸிற்கு நிமோனியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கவலை. சீனாவில் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட HKU5 வைரஸ் COVID-2 வகையைச் சேர்ந்தது. வௌவால்களிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் இருப்பதால் முன்னெச்சரிக்கை அவசியம் என மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் 67 படகுகளை ஏலம் விடப்படும் என இலங்கை நீரியல் வளத்துறை அறிவித்துள்ளதால் மீனவர்கள் அதிர்ச்சி. மைனாரிட்டி பாஜக அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி படகுகளை மீட்க வேண்டும் என தமிழ்நாடு மற்றும் புதுவை மீனவர்கள் வலியுறுத்தல். மீண்டும் கார் பந்தய விபத்தில் சிக்கி உயிர் தப்பினார் நடிகர் அஜித்குமார். ஸ்பெயினில் நடைபெற்ற போட்டியின் போது மற்றொரு கார் குறுக்கே வந்து மோதியதில் அஜித் ஓட்டிச் சென்ற கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளான வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.